மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்னை யார் என்று எனக்கே என்று அடையாளம் காட்டினே, வெறும் மண் என்று உதிரும் புல் என்று எனக்கே நினைவூட்டினே. என்னை யார் என்று எனக்கே என்று அடையாளம் காட்டினே, வெறும் மண் என்று உதிரும் புல் என்று எனக்கே நினைவூட்டினே. ஆண்டவரே, இதோ நாங்கள் வெறும் மண் ஆண்டவரே, களிமண் தகப்பனே. இதோ வயல்வெளி மலர்களைப் போலவும் இதோ உலர்ந்து போகின்ற புல்லை போலவும் நாங்கள் நிலையற்ற மனிதர்கள் தகப்பனே. இருந்தாலும் எங்கள் மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவரே, உம்முடைய நிலையான வான்மீட்டிற்கு எங்களை தகுதிப்படுத்துமாறு ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய இன்னுயிரை கொடுத்தீர் தகப்பனே. அநேக நேரங்களில் நாங்கள் அதை மறந்த ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துகிறோம். இயேசுவே, மன்னியும் ஆண்டவரே. என்னால் முடியும் என்று நினைத்தேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நடந்தேன். மன்னியும் இயேசுவே. என்னால் முடியும் என்று நினைத்தேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நடந்தேன். எண்ணங்களை வழியிலே தவறி விழுந்தேன், நல்ல வழியையும் தவறி அடைந்தேன். நான் தொலைந்தேன் என்பதை உணர்ந்தேன். உங்களிடம் திரும்பி வருகிறோம் இயேசுவே. யார் என்று எனக்கே என்று அடையாளம் காட்டினே, வெறும் மண் என்று உயிரும் புல் என்று எனக்கே நினைவூட்டினே. ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஸ்துதிக்கிறோம் தகப்பனே, உன்னை ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலே என்னை பற்றி அறிந்து கொள்ள, என்னை பற்றி உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, இந்த ஒரு வாய்ப்பை நீ இந்த ஆராதனை மூலமாக நீ கொடுத்ததற்காக உன்னை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தலைவேலை சுவாமி, நானே நம்பிக்கைக்குரியவன், நான் நம்பிக்கையிலே மிகுதியானவன் என்று நினைத்து நான் பெருமை கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமது உயிருள்ள வார்த்தைகளை படிக்கும்போது சுவாமி, என் நம்பிக்கை ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையில் நீர் என்னை உணர வைத்ததற்காக உண்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நம்பிக்கையை தோன்றி நம்பிக்கையை தொடங்குவரும் நம்பிக்கையை இறுதி வரை அழைத்து செல்பவரும் நீதான் என்று வாசிக்கிறோம். அந்த இறை வார்த்தை எனக்கு உணர்த்தியதே சுவாமி. நான் சிறிது காற்றிலே விழுந்து போகக்கூடிய நம்பிக்கைக்குரியவன், ஒரு நாணலை போன்ற நம்பிக்கைக்குரியவன் என்று உமது உயிருள்ள வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தியதே சுவாமி. அதற்காகவே நாங்கள் ஸ்துதிக்கிறோம், அதற்காகவே நாங்கள் ஸ்துதிக்கிறோம். நம்பிக்கை அதிகப்படுத்தும் ஆண்டவரே, இதோ நான் சரியானவன், நான் பரிசுத்தமானவன் என்று என் உள்ளத்திலே நான் நினைத்து கொண்டிருந்தேன் சுவாமி. உமது உயிருள்ள வார்த்தை சொல்லுகிறது, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய்து சொல்லுகிறதே சுவாமி. ஆண்டவரே, அந்த வார்த்தை மூலமாக சுவாமி, இதோ என் இருதயம் அசுத்தமானது, என் இருதயம் அசிங்கமானது என்பதை நீர் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. என் இதயம் கடினமானது என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்தினீரே. அதற்காகவே நாங்கள் ஸ்துதிக்கிறோம் சுவாமி, ஸ்துதிக்கிறோம் சுவாமி. நீர் வார்த்தை மூலமாக பேசக்கூடியவராய் இருக்கிறீர் சுவாமி. நீர் வார்த்தை மூலமாக மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறீர் சுவாமி. நீர் வார்த்தை மூலமாக நான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர் சுவாமி. அதற்காகவே நாங்கள் ஸ்துதிக்கிறோம் சுவாமி. வார்த்தை வடிவிலே நீர் எங்களோடு பேசுவதற்காகவே நாங்கள் ஸ்துதிக்கிறோம் சுவாமி. எங்களை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இது நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுவாமி, நான் ஒன்றுமே இல்லை
சுவாமி. உமது கிருபை தான் என்னை கரம் பிடித்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உமது இரக்கம் தான் என்னை தாங்குகிறது. நன்றி உமது ஆண்டவரே, உமது கிருபை தான் என்னை கரங்கோர்த்து என்னை விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்ற ஒரு தாட்சியான உள்ளத்தை நீ எனக்குள்ளே வைப்பதற்காக என்னை ஸ்துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த வேளையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் ஆண்டவரே ஆவியானவர் மூலமாக என் உள்ளத்திலே பேச போவதற்காக உமக்கு நன்றி ஸ்துதிக்கிறோம். 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 எங்கள் வழிகளை எல்லாம் உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுமாப்பா. நானாய் நடந்த சில வழிகள் இன்று வீணாய் மனதுக்குள்ளே வழிகள். நானாய் நடந்த சில வழிகள் இன்று வீணாய் மனதுக்குள்ளே வழிகள். எந்த சுயத்தினால் கிடைத்த சிறைகள், எந்த நகத்தினுள் படிந்த கரைகள், இல்லை நிறைகள் முற்றிலும் குறைகள். என்னை யார் என்று எனக்கே இன்று அடையாளம் காட்டி வெறும் மண் என்று மாற்றும் எனக்கே நினைவூட்டி நன்றி இயேசுவே. ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்கள் சுய சிந்தனைகளினாலும் ஆண்டவரே எங்கள் சுய விருப்பங்களினாலும் இது உலக இச்சைகளினாலும் தகப்பனே நாங்களே தெரிந்து கொண்ட அநேக வழிகளினால் ஆண்டவரே இதோ நாங்கள் அடைந்த துன்பங்கள் ஏராளம் தகப்பனே. இது எங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செலவுகள் மூலமாக எங்கள் மேல் வந்து விழுந்த கடன் பிரச்சனைகள் தகப்பனே. இதோ எங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தகப்பனே. இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவ சாபங்கள் ஆண்டவரே. இது உமக்கு பிரியமில்லாத முதல் கற்பனைக்கு விரோதமாக நாங்கள் செய்த குற்றம் குறைகள் தகப்பனே. ஒவ்வொன்றையும் மன்னித்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எனது விருப்பம் ஐயா உந்தன் வழியில் என்னை நடத்தும், வழியில் நடத்தும் ஆண்டவரே. வேண்டாமினி எனது விருப்பம் சுய விருப்பங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. வழியில் என்னை நடத்தும், இன்று எந்த சுயமதனை அகற்றும், அன்று எந்த ஜீவியமது சீரற்றும், புத்தி பொருத்தும் முற்றிலும் திருத்தும் ஆண்டவரே. எங்கள் வழிகளை திருத்தும் ஆண்டவரே. என்னை யார் என்று எனக்கே என்று அடையாளம் காட்டினீ. வெறும் மண் என்று உதிரும் புல் என்று எங்கள் வெறுமையான வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்னை யார் என்று நாங்கள் பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்ததற்காக நன்றி இயேசுவே. வெறும் களிமண் ஆண்டவரே, நீர் குயவனாயிருந்து எங்களது வாழ்க்கையை மாற்றும் தகப்பனே. மாற்றும் இயேசுவே. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அன்பான இயேசுவே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நீ சொல்லியிருக்கிறீர் உம்முடைய வழியை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் தகப்பனே, அதை நாங்கள் மறந்தவர்களாக இதோ எங்கள் படிப்பின் நிமித்தமாக, எங்கள் திறமை நிமித்தமாக இதோ நாம் இதிலே சென்று இந்த தொழிலை செய்து இதோ இந்த வேலையில் நான் சேர்ந்து என்னுடைய பொருளாதாரத்தையும் என் வாழ்க்கையின் மேன்மையை நான் உயர்த்து கொள்வேன் என்று சொல்லி எங்களுடைய பலத்தால் எங்களுடைய ஞானத்தால் ஆண்டவரே இதை வைத்து நீர் கொடுத்த இந்த தானத்தை வைத்து நீர் கொடுத்த பிச்சையை வைத்து நாங்கள் ஆண்டவரை உண்மை மறந்தவர்களாய் அதை மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ்ந்த நாட்களை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அதை அறிய செய்திருக்கிறது. நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதோ அபிரகாமும் லோத்தும் ஆண்டவரே இதோ சொன்னார், இதோ உனக்கு எல்லாம் முன்பாக தெரிகின்றன, உனக்கு எந்த பிரியமோ அவர் போய் என்று. இதோ லோத்து பார்த்தார், பசுமையானதும் மிகவும் செழிப்பாக இருந்ததுமான சோதம் கோமராவை அவர் தெரிந்து அவர் அங்கே நடந்தார். ஆனால் அதற்குள் இருந்தது, பார்க்க பசுமையா இருந்தது, ஆனால் உள்ளே விஷம் இருந்தது, பாவம் இருந்தது. ஆமாண்டவரே, அது பிறகு அழிக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் அவர்
மீதியுள்ள இடத்தை ஆண்டவர் பாதத்தில் வைத்து அவர் சென்றார். அது கானானாய் மாறியது, பாலும் தேனும் ஊறும் நாடாய் மாறியது. அதே போல் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும், அது நிறைவானதா இருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, வீணான எங்களுடைய எண்ணங்களை வைத்து இதோ மனித பிரகாரமான அப்பா அறிவை வைத்து செயல்பட்ட நாட்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். உண்மை மாத்திரம் உம்முடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ள எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தையும் அப்பா தெளிந்த அறிவையும் உண்மையில் உள்ள நம்பிக்கை எங்களுக்கு மிகுதியா இருக்கும். நன்றி ஆண்டவர், நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆண்டவரே நன்றி. இந்த துதி ஆராதனையின் ஜெபங்களை மேலெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதோ உம்முடைய கைகளில் வரையப்பட்டிருக்கின்றோம் தகப்பனே. உம்முடைய உள்ளங்கையில் எங்களில் வரைந்து வைத்திருக்கின்றீர் தகப்பனே. அப்பா, நாங்கள் உமது வெளியேற பெற்ற மகள், உம்முடைய வெளியேற பெற்ற மகன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் நீர் எங்களை கழுவி மீட்டெடுத்திருக்கின்றீர் தகப்பனே. நான் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாம் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுப்போமா? ஒவ்வொருவரும் தேவனுடைய பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, அப்பா இனி என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் முற்றிலும் நிறைவேற்றும் என்று உத்தமத்தோடு உண்மையோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? நன்றி இயேசுவே. வழியில் நடத்தும் ஆண்டவரே. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தப்படி எங்களை ஒவ்வொருவரும் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சுயம் சாக வேண்டும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. உம் ஞானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் பாவ வழிகளை திருத்தும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. என்னை யார் என்று எனக்கே என்று அடையாளம் காட்டி, வெறும் மண் என்று உதிரும் புல் என்று எனக்கே நினைவூட்டினீ. என்னை யார் என்று எனக்கே என்று அடையாளம் காட்டினீ. வெறும் மண் என்று உயிரும் புல் என்று எனக்கே நினைவூட்டினீ. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே இதோ உம்முடைய இந்த விண்ணக வாழ்விற்கு தகப்பனே தகுதியுள்ள மகனாக மகளாக மாத்திரம் ஆண்டவரே. இதோ எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நாங்கள் ஓடவும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்து கொண்டு ஓடவும் தகப்பனே. இது எங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரையில் தகப்பனே. இதோ நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே. அப்பா, இந்த விண்ணக வாழ்வை நோக்கி அந்த பயணத்தை மட்டுமே எங்கள் குறிக்கோளாக வைத்த ஆண்டவரே. இதோ நாங்கள் செல்ல, நாங்கள் பயணிக்க தகப்பனே. எங்களுக்கு அந்த உம்முடைய தூய ஆவியானவர் அருளினால் எங்கள் ஒவ்வொருவரும் வழிநடத்தும் தகப்பனே. நிரப்பியவர்களும் ஆண்டவரே. அம்மா மகா பரிசுத்த தேவதாயே, இதோ உங்கள் திருமைந்தனின் வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் தாயே. அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்துள்ளும். தூய ஆவியானவர் என்னும் அந்த வல்லமை எங்கள் மேல் பொழிந்துள்ளும். அம்மா மகாபரிசுத்த தேவதாயே, எங்களது எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். எங்களுக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை நீர் இறைமைந்தரிடம் பரிந்து பேசி பெற்றுத்தருவீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இன்று நாங்கள் ஈரெடுத்த ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் நாங்களும் பாதம் பணிந்து உம்முடைய பரிந்துரை வழியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ எங்கள் பிதாவான தேவனிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனும் எங்கள் உயிரும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.